ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/4/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 15/12/2009. தலைப்பு: பரிவாரத்தோட அன்பான உறவை பராமரிக்கணும் அப்படின்னா ஞானம் நிறைந்தவராகி தந்தைக்கு சமமாக சாட்சி நிலையில் நிலைச்சிருக்கணும். அப்போ தான் பரிவாரத்தோட அன்பாக இருக்க முடியும். எப்படி? சாட்சி நிலையில் விலகி இருந்து பார்த்தா தான், இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. ஸோ இது பிராமண பரிவாரத்துக்கு மட்டும் இல்லை, லௌகிக பரிவாரத்துக்கும் பொருந்தும், வேலை செய்கிற இடங்கள்லையும் பொருந்தும். எல்லா இடத்துலையுமே விலகி சாட்சியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அன்பானவராக இருக்க முடியும், எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. பாபா ஸோ 4 விஷயத்தில் உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும். பாபா மேலே, உங்கள் மேலே, நாடகத்தின் மீது, பிராமண பரிவாரத்தின் மீது. எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்ற நிச்சய புத்தி இருந்தால் வெற்றியாளராக ஆகிடுவீங்க. ஸோ இன்றைக்கி சக்திசாலியான தந்தை தன்னுடைய சக்திசாலி குழந்தைங்களை பார்க்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே அன்போட பாபாவுக்கு சமமாகணுன்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இல்லை, முழு மூச்சோட இந்த முயற்சி பண்ணுறாங்க. பாபாவுக்கு சமமாகணுன்ட்டு அன்பாக முயற்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பாப் தாதாவும் குஷி அடையிறாங்க. அது மட்டும் இல்லை, பாப்தாதாவுடைய இதயத்தில் எப்போவுமே ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹான்ற பாட்டு தான் ஓடிட்டு இருக்குதான். ஏன்னா குழந்தைங்க தான் அப்பாவுடைய தலை கிரீடம். பாருங்கள், குழந்தைங்களுக்கு டபுள் ரூபத்தில் பூஜை நடக்குது இல்லையா? சாலிகிராம ரூபத்துலேயும் நடக்குது, தேவதை சிலை ரூபத்திலும் பூஜை நடக்குது. பாபாவுக்கு ஒரு ரூபத்தில் தான் பூஜை, லிங்க ரூபத்தில் மட்டும்தான் பூஜை நடக்குது. ஸோ பெரிய லிங்கம் சிவபாபா சுற்றி குட்டி லிங்கம் வைப்பாங்க, அதான் சாலிகிராமம். ஸோ அப்போ நம்ம குட்டி லிங்க ரூபத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ரூபத்திலையும் பூஜை நடக்குது, தேவதை உடல் ரூபத்திலையும் பூஜை நடக்குது. ஸோ அப்போ தந்தையை விட குழந்தைங்க முன்னாடி போகிறாங்க தந்தை மூலமாகவே. ஸோ அதனால தான் அப்படிப்பட்ட குழந்தைங்களுடைய முயற்சியை பார்த்து பாபா குஷி அடைகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்குது. ஆனால் இந்த முயற்சியின் லட்சியம் உங்களை முன்னேற வைக்கிது. லட்சியம் என்ன? பாபாவுக்கு சமமாகணும் அப்படிங்கிற லட்சியம்தான் முன்னேற வைக்கிது. இன்றைக்கி அமிர்த வேளையில் ஞானத்தின் அடித்தளமான ஒரு விஷயத்தை பாப்தாதா குழந்தைங்க கிட்ட பார்த்தாராம். அது என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை தான் இங்கே அஸ்திவாரமே. நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பாபா குழந்தை ஆக போகிறதில்ல, முரளி படிக்க போகிறதில்ல, அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, பாபா நினைக்க போகிறதில்ல, தூய்மையாக இருக்க போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே இல்லையா? காலையிலே எழுந்திரிக்கிறோன்னாலே அது நம்பிக்கை தான். பாபா சொல்லியிருக்கிறாரு நம்ம எழுந்திரிக்கணும். அந்த நேரம் நமக்காகவே பாபா வெயிட் பண்ணுறாரு, சக்தினால் நிரப்புறாரு. ஸோ இதில் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே எழுந்திரிச்சு அப்போ உட்காடுறோம். ஸோ அதனால தான் நிச்சய புத்தி வைஜெயந்தி, அதாவது நிச்சய புத்திக்கே வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் உங்களுடைய நம்பிக்கையை பார்க்குறார். ஸோ கண்டிப்பாக எல்லா குழந்தைங்கக்கிட்டேயும் பாபா மேலே நிச்சய புத்தி இருக்குது, ஆனால் வரிசைக்கிரமமாக இருக்குது. ஸோ அதோடைய அடையாளம் தான் நீங்கள் எல்லோரும் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு பாபாவுடையவராக ஆகி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, பாபா சந்திக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறீங்க. நிச்சய புத்தி இல்லாமலே வந்திருப்பீங்க. ஸோ அதனால்
ஒவ்வொரு குழந்தைக்கும் துண்டிக்கப்படாத நம்பிக்கை இருக்குது பாபா மேலே, இல்லையா? அது கட்டாகிறதே கிடையாது. ஸோ பாபா மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரி இன்னும் மற்ற நம்பிக்கையும் உங்களுக்கு உறுதியாக இருக்கணும். அது என்ன? உங்கள் மேலே நம்பிக்கை. பாபாவுக்கு சமமாக நான் கண்டிப்பாக ஆகிடுவேன்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். கூடவே நாடகத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக இதில் வர ஒவ்வொரு காட்சியும் என்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அப்போ நாடகத்தை எதிர்க்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். அடுத்தது பரிவாரத்தின் மீது நம்பிக்கை, இல்லை இந்த பிராமண குடும்பத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக மாறிடுவாங்க. இன்றைக்கி இல்லாட்டினாலும் நாளைக்கு மாறிடுவாங்க. என் நம்பிக்கையே அவங்கள மாற்றும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இந்த சுபபாவனை வைப்பீங்க. ஸோ இந்த 4 விதமான நம்பிக்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் வெற்றியும் அடைவீங்க. இல்லை இந்த 4 நம்பிக்கையிலும் நிச்சய புத்தி வைஜெயந்தி அப்படின்ட்டு நீங்கள் இருக்கணும். இந்த 4 நம்பிக்கையும் உறுதியாக இருக்குதான்னு செக் பண்ணுங்க. பாபா கிட்ட எல்லாரும் என்னோட பாபா, நான் பாபாவுடையவன் சொல்கிறீங்க. ஸோ அப்போ பாபாவுடைய முழு அதிகாரத்தை அடைஞ்சிட்டீங்க, என்னோட பாபான்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரி ஆகிட்டீங்க பாபா மூலமாக. பாபாவுடைய எல்லா பொக்கிஷத்துக்கும் நீங்கள் அதிகாரி, என்னோட பாபான்னு சொன்னதுனால. கூடவே இல்லை இப்போ என்னுடைய கணவன் போது கணவனுடைய சொத்து அந்த மனைவிக்கு வருது, என்னுடைய கணவன்ற அந்த உரிமையினால். அதே மாதிரி தான் இங்கே என்னுடைய பாபான்னும் போது அவருடைய பொக்கிஷத்துக்கு அதிகாரி ஆகிடுறீங்க. அதே மாதிரி தன் மேலேயும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒருவேளை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மனச்சோர்வு வந்துடும். நான் பாபா மூலமாக சுய பெருமைகளை, அதாவது ஸ்வமானங்களை பெற்றவன், சுயமரியாதையை பெற்றவன், சுயராஜ்ய அதிகாரி ஆவேன். இதுதான் சுயத்தின் மீதான நம்பிக்கை, இல்லையா? என்னுடைய பெருமையெல்லாம் என்ன, அதான் ஸ்வமானம்ன்றது, சுயமரியாதை என்னன்றதெல்லாம் பாபா கிட்டேருந்து இப்போ எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அப்போ அதன் மீது முழு நம்பிக்கை இருக்கணும். நான் அன்பானவன், அமைதியானவன், சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவான். அதுதான் சுயத்தின் மீது நம்பிக்கைன்றது. சுயராஜ்ய அதிகாரி இதெல்லாம் இருக்கணும். ஸோ சுயம் தந்தையே எனக்கு எவ்வளவு சுயமரியாதைகளை, ஸ்வமானங்களை கொடுத்துருக்கிறார். ஸோ ஒவ்வொரு ஸ்வமானத்தையும் நீங்கள் ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு போதை ஏறுது, இல்லையா? அதை அந்த ஸ்வமானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி யாருக்காவது ஏதோ ஒரு பட்டம் கிடைக்குது, டாக்டர் பட்டம், பாரத் ரத்னா, பத்மபூஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டம் கிடச்சிச்சின்னா அதை அவங்க தன்னுடைய பாக்கியமாக நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வமானத்தையும் கொடுத்தது யார்? அங்கே அவங்களுக்கு மனிதர்கள் தான் கொடுக்குறாங்க, அதுக்கே பாக்கியம்னு நினைக்கிறாங்க. இங்கே சுயம் பகவானே கொடுக்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் ஸ்வமான்தாரியாக சுயம் பகவானே ஆக்கியிருக்கிறார். அப்போ எவ்வளோ போதை இருக்கணும். அதனால் ஒவ்வொரு ஸ்வமானத்தையும் நினச்சி குஷியில் பறக்கணுன்றார். அப்போ அதை நினைக்க தான் அந்த சந்தோஷம் வரும். நினைவு தான் அஸ்திவாரன்றது பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்லை, பாபா நமக்கு கொடுத்த டைட்டிலையும் சேர்த்து தான் நினைக்கணும். நான் பாபா மூலமாக சுயராஜ்ய அதிகாரியாக, ஸ்வமான்தாரியாக, கோடியில் ஒருத்தனாக இருக்கிறேன்
அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையின் போதை இருக்கணும். இல்லை, அது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது தான் போதை வரும். கடவுள் என்னை சுயராஜ்ய அதிகாரி ஆக்கியிருக்கிறாரு. உலகமெல்லாம் கர்மேந்திரங்களுக்கு அடிமையாக இருக்கும்போது கர்மேந்திரியத்தை என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறேன். அவ்வளவு ஸ்வமானங்கள் டைட்டில் கொடுத்து அதுக்கு அதிகாரி ஆக்கியிருக்கிறார். ஸோ கோடியில் ஒருத்தன் நான், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அந்த போதை இருக்கணும். ஸோ பாபா மேலே எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி உங்கள் மேலேயும் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துலெல்லாம் நம்பிக்கை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்கே நம்பிக்கை இருக்குதோ அங்கே ஒவ்வொரு செயலிலும் நிச்சய புத்தி என்றால் ஸ்வமாந்தாரி, வெற்றியாளர். இல்லை, நிச்சய புத்தி இருக்கிற இடத்துல வெற்றி கிடைச்சிடும். இப்போ நீச்சல் அடிக்கிறவனுக்கும் நீச்சல் அடிக்க தெரியாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? தண்ணியில் விழுந்தாங்கன்னா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க எனக்கு தான் நீச்சல் அடிக்க தெரியுமே அந்த எண்ணமே, அவன் எத்தனை வருடம் வேணாலும் கேப் இருக்கலாம், எனக்கு தான் தெரியுமேன்ற அந்த நம்பிக்கை அவன் கையை அசைப்பான், நீச்சல் அடிப்பான். இவன் ஐயோ நான் நீச்சலே அடித்ததே இல்லையே, எனக்கு தெரியவே தெரியாதேன்னு நினைப்பான். அவன் அதே மாதிரி கையை கரெக்டாக அடித்தா கூட விழுந்துருவான். அப்போ அங்கே நிச்சய புத்தி தான் அவனை நீச்சல் அடிக்க வைக்கிது. வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இங்கேயும் சுயத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றியாளராக இருப்பீங்கன்றார். இல்லையா? நான் கர்மேந்திரியங்களை என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவனாச்சே, கர்மேந்திரியம் அது இஷ்டத்துக்கு போகாது அப்படின்னு நினச்சிங்கனாலே அது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அதை நினைக்கணும், அவ்வளோதான். அந்த நிச்சய புத்திக்கு தான் வெற்றி. அந்த ஸ்வமானங்களுக்கு நான் அதிகாரின்னு நினைக்கும் போது அந்த ஸ்வமானம் உங்களுடையதாக மாறிடுது. ஸோ நம்பிக்கையின் அர்த்தமே வெற்றி தான். ஸோ பாபா கிட்ட, அதாவது பாபா மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது. பாபா கிட்ட நம்பிக்கை இருக்கிறது நல்லது தான். ஆனால் கூடவே நான் யாருன்ற தனக்கான போதையும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்வமானையும் நினைவு செய்யுங்க. ஒவ்வொரு ஸ்வமானம் உங்களுடைய பெருமை இல்லையா? அதை நினைவு செஞ்சீங்கன்னா அந்த நம்பிக்கையும் போதையும் உங்கள் நடத்தையிலும் முகத்திலையும் தெரியுன்றார். அது தெரியணும், அது ரொம்ப முக்கியமானது இல்லை? விஜய் ஒரு படங்கள் வெற்றி அடைஞ்சு நம்பர் 1 இருக்கிற அந்த வெற்றி நாம் எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சிடுவோன்னு அவருக்கு ஒரு போதை கொடுக்குது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். ஆனால் இங்கே கடவுளே சொல்லியிருக்கிறார், வெற்றி உங்களுடைய பிறப்புரிமைன்ட்டு. அதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ அந்த போதை உங்கள் முகத்தில் தெரியும். என்ன நடந்தாலும் சிரித்த முகம் மாறாமல் மகாபாரத கிருஷ்ணர் மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த போதை தெரியணும் இல்லை? நேற்று கூட சொன்னார், பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தால் உங்கள் முகத்துலேயும் கண்ணுலேயும் அந்த போதை தெரியுன்றார். அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றார். அடுத்தது 3வது விஷயம், நாடகத்தின் மீதான நிச்சய புத்தியும் ரொம்ப அவசியம். ஏன்னா நாடகத்தில் பிரச்சனையும் வருது, வெற்றியும் கிடைக்கிது. ஒருவேளை நாடகத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நாடகத்தின் நம்பிக்கையில் நிச்சய புத்தி இருக்கிறவங்க அந்த பிரச்சனையையும் சமாதான ஸ்வரூபமாக மாற்றிடுறாங்க. ஏன்னா நம்பிக்கை என்றாலே வெற்றி தான் இல்லை? இதில் கண்டிப்பாக ஏதோ நன்மை இருக்குது. இப்போ அது தெரியாது, அது போக போக தெரியும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு சமாதானத்தையே கொடுக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கை தான் அங்கே வெற்றி இல்லையா? அங்கே சுற்றி பிரச்சனையாக இருக்கும், அதில் கண்டிப்பாக நம்பிக்கை நன்மை இருக்குதுன்னு நீங்கள் நம்பும்போது அப்போவே உங்கள் மனம் அமைதி ஆகிடுது. அப்போயே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ எதன் மீது வெற்றி உருவாகுது?
மாற்றம் செய்கிறதில்ல. ஒரு வினாடியில் உங்களை மாற்றிக்கிறீங்க இல்லையா? அந்த பிரச்சனை உங்கள் மேலே நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்குது. ஆனால் அதில் கண்டிப்பாக நன்மை இருக்குதுன்ற நிச்சய புத்தியில் நீங்கள் அமைதியாகிடுறீங்க. அப்போ அந்த பிரச்சனை உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னும் போதே நீங்கள் வெற்றி அடையிறீங்க. ஏன்னா உங்களை மாற்றிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடுது? அந்த பிரச்சனையே ஒரு வினாடியில் தன் ரூபத்தை மாற்றி தீர்வு ஸ்வரூபமாக மாறிடுது. அதனால் நீங்கள் குழப்பத்தில் வரமாட்டீங்க. போன வாரம் ஹோம்ஒர்க் கொடுத்தாரு இல்லையா, என்ன ஆனாலும் குழப்பத்தில் வரக்கூடாதுன்ட்டு. ஸோ அதுக்கு இதை தான் பண்ணணும். அப்போ ஒரே மாதிரி ஸ்டடியாகவே இருப்பீங்க, ஆனந்தமாகவே இருப்பீங்க. ஏன்னா நாடகத்தின் ஞானத்தில் ஆடாத அசையாதவராக இருக்கிறீங்க. ஸோ நாடகத்தின் மீது நிச்சய புத்தினா, நான் தான் கல்பத்துக்கு முன்னாடி சமாதான ஸ்வரூபமாக ஆனேன், அதாவது வெற்றி ஆத்மாவாக ஆனேன். அப்போ பாருங்கள், சமாதான ஸ்வரூபமாக ஆகிறது தான் வெற்றி ஆத்மாவாகிறது. என்னானாலும் அமைதியாக இருக்கிறது தான் இங்கே வெற்றியே. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ போன கல்பத்தில் நான் தான் வெற்றி ஆத்மாவான, இப்போவும் நான் தான் வெற்றி ஆத்மாவாக ஆகியிருக்கிறேன். அடுத்த கல்பத்திலும் கண்டிப்பாக நானே வெற்றி ஆத்மாவாக ஆவேன். இது ஏற்கனவே நாடகத்தில் பதிவாகி இருக்குது அப்படின்னு நிச்சயபூர்த்தி இருக்கணும். ஸோ நாடகத்தில் ஏற்கனவே பதிவாகி இருக்குது. எப்படி பதிவாகி இருக்குது? எனக்கு சாதகமாக பதிவாகி இருக்குது அப்படிங்கிறதுல நிச்சயபூர்த்தி இருக்கணும். ஸோ அதனால் இந்த நாடகத்தின் மீதுள்ள நம்பிக்கை உங்களுடைய போதையை இன்னும் ஸ்ட்ராங்காக்குது. ஸோ அந்த பெருமை இருக்குது, அந்த போதை இருக்குது. நான் தான் வெற்றியாளராக இருந்தேன், நான் தான் வெற்றியாளராக இருக்கிறேன், எப்போவுமே நான் தான் வெற்றியாளராக இருப்பேன். ஸோ அதனால் இந்த முயற்சியாளர் வாழ்க்கையில் நாடகத்தின் ஞானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நாடகத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இல்லையா? ஸோ பாபா மேலே நம்பிக்கை, தன் மேலே நம்பிக்கை, நாடகத்தின் மேலே நம்பிக்கை, 3 பார்த்தாச்சு. இப்போ 4வது பரிவாரத்தின் மீது நம்பிக்கை, நிச்சயபக்தி. ஏன்னா பாபா வந்தவுடனே இந்த குடும்பத்தை தான் படைத்தேன், பாபாவுடைய படைப்பு இது. அப்போ பாபா மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரி பாபாவுடைய படைப்பு இந்த பரிவாரத்தின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது யாருடைய குடும்பம்? யாருக்காவது இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்க முடியுமா? ஸோ இவ்வளோ பெரிய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது தான் இங்கே ஆச்சரியம் இல்லையா? ஸோ அதனால் பரிவாரத்தின் மீது நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய பரிவாரம் உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ குடும்பம்ன்ற முறையில் இங்கே தெய்வீக பிதாக்கள் யாரும் கிடையாது இல்லை. தெய்வீக பிதாக்கள்னால் சொர்க்கத்தில் தான் தெய்வீக பிதாக்கள், அதாவது தேவதை அப்பா, அதுவும் இங்கே கிடையாது. அங்கே ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. அஞ்ஞானத்தில் ஒரு குருவுக்கு ஃபாலோவர்ஸ் வேணால் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அது குடும்பம் கிடையாது. இங்கே குடும்பம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? பரிவாரத்தோட ஆக்சுவலாக அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கும் அந்த ஃபாலோவர்ஸுக்குள்ளேயே. அப்படி இருக்கும்போது இங்கே குடும்பம். அப்போ எவ்வளோ அன்பு இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த குடும்பத்தோடு தான் நீங்கள் சேவை செய்கிறீங்க, குடும்பத்தோடு தான் சம்பந்தத்தில் இருக்கிறீங்க. அதனால்
நமக்கு பாபா கிட்ட தானே தொடர்பு. இந்த குடும்பத்தில் இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ பரிவாரத்தின் மீது நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா 21 பிறவிக்கு கூடவே உங்கள் கூடவே வரப்போகுது அந்த குடும்பம், தெரியும் தானே. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய, அதாவது எப்போ நீங்கள் பரிவாரத்தின் சம்பந்தத்தில் வர்றீங்களோ அப்போல்லாம் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் எல்லாரோடையும் நான் நம்பிக்கையோடு தான் நடந்துட்டு இருக்கிறேன்னா, அல்லது இவங்களாம் மாற மாட்டாங்கன்ற அந்த நெகட்டிவ் எண்ணம் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் இல்லையா. யாருடைய சமஸ்காரமும் ஒரே மாதிரி இருக்காது சொர்க்கத்திலேயே கூட. ஆனாலும் அவர்கள் மீது நம்பிக்கை நம்ம வைக்கிறோம். சதோபிரதானமாக கண்டிப்பாக ஆக தான் போகிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அஞ்ஞானிகளே கடைசியில் சதோபிரதானம் ஆவாங்க அவங்க சக்திக்கு ஏற்ப. அப்போ பாபா குழந்தைங்க ஆக மாட்டாங்களா? ஸோ உங்களுடைய நினைவு சின்னம் மாலை. அந்த மாலையில் மணியை பாருங்கள். முதல் எண் எங்கே இருக்குது, 108வது எண் எங்கே இருக்குது. ஏன்னா பரிவாரத்தில் விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளவு பெரிய பரிவாரத்தில் வாழ்ந்தாலும் சமஸ்காரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கொருத்தர் ஒரு குடும்பம், ஒரு தந்தை, ஒரு ராஜ்யம் அப்படின்னு ஒற்றுமையாக நடக்கணும். இல்லை அடித்தாலும் பிடிச்சாலும் நீ நான் அண்ணன் தம்பி தானே சினிமாக்காரனுங்க பாடுறாங்க. இது கடவுளுடைய குடும்பம். உண்மையிலே அண்ணன் தம்பி நாம் அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான சகோதரத்துவம், உண்மையான குடும்பம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரம் விதவிதமாக இருந்தாலும் அவங்க என்னுடைய சகோதரன், அந்த அன்பு இருக்கணும். ஏன்னா உலகத்திலேயே ஒரே குடும்பம், ஒரே தந்தை, ஒரே ராஜ்யம்ன்றது இங்கே மட்டும்தான். ஸோ அதனால் ஒற்றுமையாக நடக்கணும். ஸோ எப்படி பெரிய குடும்பமோ அதே மாதிரி ஒருவருக்கொருவர் பெரிய உள்ளம் இருக்கணும் இல்லையா, பரந்த உள்ளம் இருக்கணும். ஏன்னா இது பெரிய குடும்பம் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு பரந்த மனம் இருந்தால் தான் அங்கே ஒற்றுமையாக இருக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தருக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பத்தின் ஸ்திதியில் நிலைச்சிருந்து நாம் நடந்துக்கணும் இல்லையா. ஸோ முதல் மணிக்கும் 108 மணிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அந்த 108லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் மற்றதெல்லாம் நிறையா தான் இருக்கும். ஆனாலும் அவங்க மாறுவாங்கன்ற அந்த சுபபாவனை நிலையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அதை அசைக்க முடியக்கூடாது. அவங்க எவ்வளோ மோசமாக நடந்தாலும், உங்களை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் கண்டிப்பாக மாறிடுவாங்க. என் குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இடையில் தான் இந்த சமஸ்கார மோதல் எல்லாமே வரும். ஆனால் சிலர் எதுக்குப்பா பரிவாரத்து கூட இருந்துக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு, நம்ம பாபா கூடவே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே தர்மமும் ஸ்தாபனை செய்யப்படுது, ராஜ்யமும் ஸ்தாபனை செய்யப்படுது. வெறும் தர்மம் மட்டும் கிடையாது இல்லையா. ஒரே ராஜ்யம் ஒன்றா இருக்க போகிறோம். ஸோ மற்ற தர்ம பிதாக்கள், தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறவங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு தர்மம் மட்டும்தான், ராஜ்யம் கிடையாது. இங்கே நீங்கள் ராஜ்யமும் பண்ணணும். ஒரே குடும்பமாக இருக்கும் அந்த ராஜ்யம். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் ராஜ்யத்தில் பரிவாரம் அவசியம் இல்லையா, குடும்பம் முக்கியம் தானே. ஏன்னா அங்கே அந்த ராஜ்யமே ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். ராஜா பிரஜைகளை தன் குடும்பத்தினராக, தன் குழந்தைகளாக பாவிப்பாங்க. அதே மாதிரி பிரஜைகள் ராஜாராணியை தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாக நினைப்பாங்க.
ஸோ அந்த சமஸ்காரம் இங்கே நாம் வளர்த்துக்கிறோம். அதனால தான் பிராமண பரிவாரத்தின் மீது நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியன்றார். 21 பிறவிகள் விதவிதமான ரூபத்தில் நம்ம பரிவாரத்தோடு தான் இருக்க போகிறோம். இல்லை, வெவ்வேறு சம்பந்தத்தில் வருவோம். இதே பரிவாரத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால் செக் பண்ணுங்க. எல்லாம் பாபாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு இருந்துடக்கூடாது. ஸோ எனக்கு பாபாவோட மட்டும்தான் ஒர்க் இருக்குது அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த 4 நிச்சயத்தில் பாபா மேலே, தன் மேலே, நாடகத்தின் மீது, பரிவாரத்தின் மீது, இந்த 4 நிச்சயத்தில் ஒரு நிச்சயம் கம்மியாக இருந்தால் கூட குழப்பத்தில் வந்துடுவீங்க. பாபா சக்தி கொடுக்கக்கூடியவர் தான். ஆனாலும் சேவைக்கு உங்களுக்கு துணையாக வரப்போகிறது யார்? பரிவாரம் தானே சாக்காரத்தில். இல்லை, அதுக்கு சக்தி கொடுப்பார். இல்லை, அந்த சமஸ்காரம் முதல்லாம் வரும்பொழுது அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை பாபா கொடுப்பார். ஆனாலும் அந்த பரிவாரத்தோடு தானே நீங்கள் சேவை செய்ய முடியும். ஸோ அதனால் பாபா பார்க்குறாங்க, 3 நிச்சயத்தில் அதிக அளவு கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்க. 3 நிச்சயம்னா என்னது? தன் மீது, பாபா மீது, நாடகத்தின் மீது, இந்த 3த்துலேயும் கரெக்டாக நடந்துக்கிறாங்க. ஆனால் பரிவாரத்தோட உறவை பராமரிக்கிறது, சமஸ்காரங்களை இணைக்கிறது, ஒருத்தருக்கொருத்தர் சுபமான பாவனை வைக்கிறது, அந்த சுப பாவனையோடு பார்க்குறது, நடந்துக்கிறது, இதில் தான் பல குழந்தைங்க அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு ஆயிடுறாங்க. ஸோ இதில் தான் ரொம்ப கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார் இந்த பரிவாரத்தின் நிச்சய புத்தியில் ஞானம் நிறைந்தவராகி சதா பாபாவுக்கு சமமாக சாட்சியாளர் மனோநிலையில் நிலைச்சிருந்து சம்பந்தத்தில் வராங்களோ, சம்பந்தத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க தான் நம்பர் 1 முதல் டிவிஷனில் வராங்க. ஸோ அதனால் பரிவாரத்தின் நிச்சயபுத்தியில் ஞானம் நிறைந்தவராகணும். பாபாவுக்கு சமமாக சாட்சியாளர் மனோநிலையில் நிலைச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ சாட்சியாளர்னாலே விலகி சாட்சியாக பார்க்கறது இல்லை. அவங்க பாபா சொல்லல, விலகி சாட்சியாக பார்த்தா மிக்கி மவுஸ் விளையாட்டு மாதிரி தெரியும்ன்றார். ஸோ அப்படி சாட்சி மனோநிலையில் நிலைச்சிருந்து சம்பந்தத்தில் வர்றவங்க தான் நம்பர் 1 ஆக முடியும். முதல் டிவிஷனில் ஆரம்பத்தில் வர முடியும். அதனால் அப்போ தான் அந்த பிராமண பரிவாரத்தோட அன்பாகவும் இருக்க முடியும் இல்லையா? அன்பாக இருக்கணும், விலகி இருக்கணும். அதனால் செக் பண்ணுங்க. ஸோ பரிவாரத்தில் அந்த சுபாவ மோதல் இதெல்லாம் வருது, சின்ன சின்ன தப்பும் நடக்குது, தடையும் வருது. ஸோ இது எல்லாமே பரிவாரத்தின் சம்பந்தத்தில் இது எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட அவசியமானது என்ன அப்படின்னா, இந்த பரிவாரத்தின் சம்பந்தத்தில் பாஸ் ஆகணும், தேர்ச்சி அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு விலகி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. என்ன ஆனாலும் மரியாதை. விலகி இருந்தாலே நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. ஒருவேளை விலகி இருக்கிறதுன்றது சாட்சியாக புத்தினால் விலகி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒருவேளை பரிவாரத்துடன் இணைஞ்சி போகிறதுல, சம்பந்தத்தை நிர்வகிக்கிறதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, அந்த தடை சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஆனாலும் அது தொந்தரவு பண்ணுது. இது ஏன், இது எப்படி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பரிவாரத்தின் தொடர்பில் தான் வருது. அதனால் ஏன் அப்படின்ற கேள்வி வர இடத்துல
ஏன்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒன்றிணைந்து நடக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் வருது? இதுலேயும் நீ ஒன்றா நடக்கணுன்றதுக்காக வருது, அவ்வளோதான். ஸோ உறவை நிர்வகிக்கணும். ஸோ ஏன்னா பாபாவுடைய பரிவாரன்றது கடவுளுடைய குடும்பம், பொதுவான குடும்பம் கிடையாது இல்லையா? ஸோ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னால் சாதாரணமானவர்கள் கிடையாது. அதனால் ஆஹா பாபா சொல்கிற மாதிரி, ஆஹா ட்ராமா சொல்கிற மாதிரி, ஆஹா நான் சொல்கிற மாதிரி ஆஹா பரிவாரன்ற போதையும் இருக்கணும். சரிதானே? ஏன்னா ஜென்ரலாக வெளியில் நடக்கிற ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையே அவ்வளோதான், வாழ்நாள் ஃபுல்லாக பேச மாட்டாங்க. ஆனால் பாபா குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அடுத்த செகண்டே பேசிடுவாங்க. ஏன்னா பாபா தான் முரளியில் சொல்கிறாரு, நமக்கே 2 பேருக்குமே குற்ற மனப்பான்மை வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. ஸோ இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, இங்கே மட்டுமே இந்த போதை நடக்கும், எந்த மதத்துலேயும் நடக்காது. சரிதானே? அதனால் ஆஹா பரிவாரம் அந்த போதையும் இருக்கணும். ஸோ செக் பண்ணுறீங்களா? 4லேயும் பாஸ் ஆகிடுவீங்க தானே? 4லேயும் பாஸ் ஆகணும், 1 கூட குறை இருக்கக்கூடாது. அதனால் செக் பண்ணுங்க இப்போவே. ஏன்னா வெற்றியாளர் ஆகிறதுக்கான சாதனமே இந்த 4த்துலேயும் பாஸ் ஆகிறது தான். ஏன்னா பரிவாரத்துக்கு இடையில் தான் சமஸ்காரமே வெளிப்படும். இப்போ நம்மளுடைய பலகீனம் ஜென்ரலாகவே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் தானே வெளிப்படும் இல்லையா? லௌகீக குடும்பத்தில் தான் நம்மளுடைய வீக்னஸ் வெளிப்படும். வெளியில் அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இது நம்ம குடும்பம், அதனால் சமஸ்காரம் வெளிப்படுது. அப்போ லௌகீக குடும்பத்தில் சமஸ்காரம் வெளிப்பட்டாலும் நம்ம ஒன்றும் கோச்சிக்கிட்டு வெளில போகிறது இல்லைல்ல. அப்போ இங்கே ஏன் போகிறீங்க? அப்போ இதுவும் குடும்பம் தானே. அதனால் சமஸ்காரத்தை இணைக்கிறது, தன்னை மாற்றிக்கிறது, கூடவே இந்த பரிவாரத்தை அந்த அளவுக்கு உயர்ந்த பார்வையோடு பார்க்கறது இல்லையா? இந்த 3ம் பண்ணணும். சமஸ்காரம் ஒன்றா இணைஞ்சு இருக்கணும், பரிவாரம் இணைஞ்சு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும். இதை உயர்ந்த பார்வை இல்லையா, கடவுளுடைய குடும்பம்ன்ற அந்த பார்வையில் பார்க்கணும். ஸோ பாபா முன்னாடியே சொல்லியிருக்கிறார், இறுதியில் வரக்கூடிய குழந்தைங்க கூட ரொம்ப பாக்கியசாலின்னு தான் அவர் நினைக்கிறார். ஏன்னா பகவானை கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஸோ இறுதியில் வராங்கன்னா லேட்டாக வராங்க அந்த அர்த்தம் கிடையாது, ரேங்கில் கடைசியில் வரவங்கள சொல்கிறார். அவங்கள கூட பாக்கியசாலின்னு தான் சொல்கிறார். ஏன்னா அவங்களும் கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. பெரிய பெரிய புத்திசாலியெல்லாம் கடவுளை கண்டுபிடிக்கலையே, சாதாரண ரூபத்தில் இருக்கிற தந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய மகாத்மாக்களால் கூட கண்டுபிடிக்க முடியல. பாப்தாதாவுடைய கடைசி குழந்தை கூட என்னுடைய பாபான்னு சொல்கிறாங்க, மனசால் என்னுடைய பாபான்னு சொல்கிறாங்க. அதனால் பாப்தாதா கடைசி குழந்தையுடைய விசேஷத்தை கூட பார்த்து மற்ற குழந்தைங்களை போலவே கடைசி குழந்தைக்கு கூட செல்லமான அன்பு நினைவுகளை கொடுக்கிறார் இல்லையா? மனதார என்னுடைய பாபான்னு சொல்கிறதே ஒரு பெரிய விசேஷம், மற்றவங்க சொல்கிறது கிடையாது. அதனால் அந்த கடைசி குழந்தைக்கும் முதல் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி அதே செல்லமான அன்பு நினைவை தான் கொடுக்குறார். ஸோ அதனால் செக் பண்ணுங்க, பாபா கிட்ட வித்தியாசம் இல்லைல்ல. அப்போ உங்ககிட்ட வித்தியாசம் இருக்கலாமா பரிவாரத்துக்கு இடையில்? ஸோ அதனால் செக் பண்ணுங்க, நாம் 3த்தில் தான் சரியாக இருக்கிறோமா, அல்லது 4லேயும் சரியாக இருக்கிறோமா, அல்லது 2ல் அல்லது 1த்தில் மட்டும்தான் சரியாக இருக்கிறோமா? செக் பண்ணுங்க. செக் பண்ணிங்களா? எது அப்பா, நான், ட்ராமா, பரிவாரம், இந்த 4 நிச்சயத்திலும் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க. சரியாக இருக்கிறேன்னா பேப்பர் வரும் இல்லையா? டெஸ்ட் பேப்பர் வரும், சரியாக இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு, நம்பிக்கை இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு.
கை உயர்த்துங்க. நல்லது. ஸோ பரிவாரத்தில் நிச்சய புத்தி வைக்கிறதுல பாஸ் ஆகிடுவீங்களா? ஸோ பரிவாரத்தின் சம்பந்தத்தில் வரணும். பரிவாரத்தை விட்டு எங்கே போக முடியும்? பரிவாரத்தோடு தான் இருக்கணும். பரிவாரத்தை நிர்வகிக்கணும். இதில் பாஸ் ஆவீங்களா? ஸோ இது இல்லைன்னா அதாவது பாஸ் ஆவீங்களா கேட்குறேன். அதுக்கு பதிலாக இது இல்லைன்னா நல்லா இருக்குமே, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இது ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இப்படி எப்பயாச்சும் எண்ணம் வருதா? அது வரக்கூடாது. ஒரேடியாக பரிவாரத்தின் போதை இருக்கணும். இந்த 4 விஷயத்திலும் நிச்சய புத்தி உள்ளவர்கள் ஒருபோதும் இந்த மாதிரி இப்படி அப்படின்ற சங்கல்பம் கூட அவங்களுக்கு வராது. எண்ணத்தில் கூட இது ஏன் இப்படி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அந்த ஏன் என்னன்றது உங்களை அசைக்கக்கூடாது. உங்கள் மனநிலையை மாற்றக்கூடாது. உங்கள் மூடு அவுட் பண்ணக்கூடாது. இவங்கள தான் 4 விஷயத்திலும் பாஸ் ஆகிறவங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் கை உயர்த்துங்க. ஸோ கை உயர்த்தி பாபாவை சந்தோஷப்படுத்திட்டீங்க. பாப்தாதா இந்த பரிவாரத்தின் விஷயத்தில் அப்பப்போ விஷயங்களை கேட்க வேண்டி இருக்குது, பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ ஒரேடியாக பரந்த உள்ளம் கொண்டவராக ஆகணும். நீங்கள் எல்லோரையும் சுபபாவனை சுப விருப்பத்தினாலேயே சரி பண்ணணும். இல்லையா? வாயை திறந்து பேசினா பிரச்சனை ஆகிடும். அந்த சுப பாவனையினாலேயே அவங்கள மாறிடுவாங்க. அந்த சுபமான விருப்பத்திலே மாற்றணும். ஏன்னா இது ஒரே குடும்பம் இல்லையா? எந்த பிரச்சனையும் அரை கல்பத்துக்கு இல்லாமல் இருந்த குடும்பம்தான் இன்றைக்கி இப்படி ஆகியிருக்குது. ஸோ மீண்டும் சுபபாவனையை வச்சு அதே மாதிரி மாற்றணும். ஒற்றுமையாக நடத்தணும். ஸோ நடக்கிறது மட்டும் கிடையாது, நடத்தவும் செய்யணும். ஸோ அதனால் பாப்தாதா இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கிறார். பரிவாரத்தில் யார் எந்த விதமான குழப்பத்திலும் தேர்ச்சி அடைகிறாங்களோ, வீண் எண்ணமே அவங்களுக்கு வர்றதில்லையோ, அவங்க தான் மற்றவர்களையும் அதே மாதிரி வீண் எண்ணம் இல்லாதவர்களாக பாஸ் ஆக்க முடியும். இல்லை, எதுலேயும் குழப்பம் கிடையாது. அப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய சென்டரில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25-50 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? சரி, அப்படி இல்லை, அதை விட பெருசாகவே இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 50-60 பேர், அதிகபட்சம் 100 இருப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? ஸோ ஆனால் அந்தளவுக்குலாம் பெரும்பான்மையான சென்டரில் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் புரிஞ்சுக்கோங்க, பாப்தாதா எல்லா சென்டருடைய குழந்தைங்களுக்கும் கடைசி நம்பரில் இருக்கிறவங்கள கூட தன்னுடைய அன்பானவராக தான் நடத்துகிறார். சூப்பர் இல்லையா? அவங்க அன்பான குழந்தை எப்படி நடத்துவாரோ அப்படி தான் கடைசி குழந்தையும் அவர் நடத்துகிறார். அதே மாதிரி நீங்களும் நடத்தணும். அதனால தான் அன்பின் அடையாளமாக தினமும் பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அன்பு நினைவுகளை? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளேன்னு சொல்கிறார். அவருக்கு தெரியும் கசப்பானவர்களும் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்காக இனிய கசப்பான குழந்தைகளே அப்படின்னு அன்பு நினைவில் சொல்கிறாரு. அவங்களையும் செல்லமான குழந்தைன்னு தானே சொல்கிறாரு. சொல்கிறது மட்டும் கிடையாது, என்னோட குழந்தை அப்படின்ற உணர்வோடு தான் நடத்துகிறார். ஏன்னா நாடகத்தில் மாலையில் எல்லாரும் முதல் நம்பரில் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அவங்கவுங்களுடைய எண்ணில் தான் இருப்பாங்க. அது அவங்க தப்பும் கிடையாது. நாடகத்தில் அப்படி பதிவாகி இருக்குது. இதுதான் ரிசல்ட்டு. அதனால் சமஸ்காரம் விதவிதமாக தான் இருக்கும். இல்லாட்டினா போர் அடிக்கும் இல்லையா நாடகம்? அதான் பாபா சொல்கிறார், அப்படித்தான் இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா எல்லாரும் ராஜா ஆகிடுவாங்களே, அப்புறம் யார் தான் பிரஜை ஆகிறது? இல்லை, பிரஜையாகி உங்ககிட்ட அன்பாக அங்கே நடந்துக்குவாங்க. நீங்கள் இப்போ வைக்கிற சுபபாவனையினால தான் நீங்கள் அங்கே ராஜாவாகிறீங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பிரஜைகளும் வேணும் தானே, வேலைக்காரர்களும் வேணும் தானே. இல்லைன்னா நீங்கள் யார் மேலே ராஜ்யம் செய்வீங்க? ஸோ நல்ல பிரஜையும் வேணும், ராயல் பிரஜையும் வேணும், ராஜ்யமும் வேணும் இல்லையா? எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். பரிவாரத்தில் ஏதாவது விஷயத்தில் சமஸ்காரம் கெட்டதாக இருந்துச்சுன்னா எனது சமஸ்காரம் என்ன? ஒருவேளை கெட்டதை பார்த்து என்னுடைய சமஸ்காரமும் கெட்டு போயிடுச்சுன்னா நானும் கெட்டுட்டேன். ஸோ எனக்கு கெட்டது நல்லதையும் மாற்றிடும். ஸோ அப்படி மாறாமல் கெட்டதையும் நீங்கள் நல்லதாக மாற்றணும். சுபபாவனையின் மூலமாக உங்களுக்கு அது கெட்டதாகவே தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சமஸ்காரத்தையும் அது கெடுத்துடும். ஏன்னா கெட்டதை பார்க்குற குணம் உங்களுக்கு வந்துடுச்சு இல்லையா? அதனால தான் சுபபாவனை வச்சு 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 அதை மாற்ற உங்களுடைய சமஸ்காரம் மாறுது நல்லதாக. அதை புரிஞ்சுக்கணும். பாபா ஸ்தாபனையின் பொழுது 350-400 பேரை ஒன்றா வளர்த்தார். சாதாரண விஷயமா? இந்த அளவுக்கு இப்போ யாருக்கிட்டையும் ஒன்றா இருக்கிற பரிவாரம் கிடையாது. எந்த சென்டர்லேயும் 300-400 பேர்லாம் கிடையாது. ஸோ வேலைகள் வேறு வேறு வேலை செய்கிறாங்க. அது காரியம். பரிவாரத்தில் காரியம் இருக்குது. சாதாரண குடும்பமாக சாதாரண வேலை, சாதாரண முறையில் முழு நாளின் காரியங்கள் செய்கிறதில், அதாவது தினச்சரியத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி பாபா சொல்லலை. பாபா சொல்கிறது விடுபட்ட மற்றும் அன்பான பரிவாரமாக இருக்கிறது இல்லையா? மற்றபடி அந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை செய்வாங்க இல்லையா? கிச்சன் சேவை செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி. அது விஷயம் கிடையாது. அது எல்லா குடும்பத்துலேயும் தான் நடக்கிறது. ஆனால் அன்பாகவும் இருக்கணும், விடுபட்டு விலகி சாட்சியாகவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனசொடைஞ்சு போயிடுவீங்க. ஸோ மனசொடைஞ்சு போயிட்டீங்கன்னா இவர் இப்படி செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சின்னு சாக்கு போக்கு சொல்லி மற்றவங்க மேலே பழி போட ஆரம்பிச்சிடுவீங்க. இவர் தான் இப்படி பண்ணார், அதனால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதை கூட சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக லௌகிக குடும்பத்தில் டைவர்ஸ் நடக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எந்த நேரமும் ஏன் மேலே பழி போடுற அப்படின்ட்டு. ஸோ அவங்க தப்பே பண்ணாலும் அதை சொல்லாதீங்க. லௌகிக குடும்பத்துக்கும் சரி, அலௌகிக குடும்பத்துக்கும் சரி. சரி, அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம், அப்படி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அவங்களே உணர்வாங்க, சே நம்மளால் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நீ இப்படி பண்ணன்னு விரலை காட்டினீங்கன்னா ஏன் என் மேலே பழி போடுறாங்கன்னு சண்டைக்கு தான் வருவாங்க. ஸோ பாபா பார்த்துக்கிட்டாருல 400 குழந்தைங்களை. அப்போ எந்த எதிர்ப்பும் வரலையா? பாபா விட்டுட்டு கூட போனாங்க. ஸோ ஆனால் பாபா இதை எதிர்ப்பாக நினைக்கல. பாபா என்ன தெரியுமா சொன்னார்? பாபாவை விட்டுட்டு போனவங்களுக்கும் டோலி அனுப்புங்கன்னு சொன்னார். அவங்கள கூப்பிட்றதுக்கான முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக டோலி அனுப்பியே நிறைய பேர் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் சென்டரில் கூட ஒரு குடும்பம் வந்தாங்க, 7 நாள் கோர்ஸ் கேட்டாங்க. அப்புறம் தூய்மையாக இருக்க முடியாதுன்ட்டு போயிட்டாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க. ஆனாலும் அவங்களுக்கு எங்கள் சிஸ்டர் கண்டினியூஸாக டோலி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க குருவாரப்போ. அது அவங்களுக்கு ஒரு குற்றமனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் இப்போ குடும்பத்தோட பக்கா சேவாதாரியாக ஆகி இருக்கிறாங்க. ஸோ சென்டருக்கே அவங்க தான் அரிசி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் அவங்களுக்கும் சேவை செய்யுங்க, நினைவு கொடுங்க.
இப்படி இல்லையா, ஒன்ஸ் வந்துட்டாலே அவங்க நம்ம குடும்பம்தான். கேட்டிருக்கிறாங்கல்ல, அப்புறம் விட்டுட்டு போனாலும் அவங்கள திரும்ப வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி 4 நிச்சய புத்தியிலையும் பாஸ் ஆகணுமா, அல்லது ஜஸ்ட் 3 ஆனால் போதும், 2 ஆனால் போதும் அப்படின்னு இருக்கிறீங்களா? நம்பர் 1 வரணும் இல்லை? இப்போ நம்பர் 1 வரணுன்னா 4த்துலேயும் பாஸ் ஆகணும். ஸோ அப்படி 4த்துலேயும் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இன்னும் விநாசத்தின் ஏற்பாடுகள் தயாராகவே இருந்தாலும் வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்காக. இன்றைக்கி ட்ரம்ப் அழிச்சிடுவேன் எல்லாம் சொல்கிறாரு இல்லையா. அவர் பண்ணார்னா மற்றவங்களும் பண்ணிவிடுவாங்க, ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தயாராகலை. அதனால் இயற்கையே பாபா கிட்டே கேட்டுச்சு, இப்போ அதிக சுமையாயிடுச்சு, சீக்கிரமாக முடியுங்க அப்படின்னு இயற்கையும் சொல்லுதான். சுமையிலிருந்து விடுபடுறதுக்கு இயற்கையும் விரும்புதான். மாயா கூட என்னுடைய பாகம் முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் திரும்பி போகணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதுவும் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் பிராமண பரிவாரத்தில் சின்ன விஷயத்தில் எனக்கு துணையாக ஆகிற அப்படிப்பட்ட குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அதாவது மாயா சொல்லுதான் பாபா கிட்ட, சின்ன சின்ன விஷயத்தில் என்னை போக விடாமல் உட்கார வச்சுக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க. மாயாவை உட்கார வச்சுக்கிறாங்களாம் சின்ன சின்ன விஷயத்துலாம் பிரச்சனைக்கு வந்து அப்படின்னு பாபா கிட்ட சொல்லுதான். ஸோ அதனால் தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துகிட்டு வர்றதில் இந்த நம்பிக்கை சதவீதத்தில் இருக்குது, 100% ஆகலை. அதனால தான் டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. மற்றபடி மாயா இயற்கை ரெண்டும் தயாராக இருக்குது அதோடைய வேலையை செய்கிறதுக்கு. இப்போ சொல்லுங்கள், கட்டளை இடட்டுமா, நாடகத்தை முடிச்சிடலாமா, ரெடி ஆகிட்டிங்களா? ஏன்னா பாபா கட்டளை இட்டார்னா முடிஞ்சு போச்சு ரேங்க், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முயற்சி பண்ண முடியாது, டக்குன்னு காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், குழந்தைங்க எவர் ரெடியாக இருக்கணும், 4த்துலேயும் எப்பயும் பாஸாக இருக்கணும். ஒருவேளை எவர் ரெடியாக இல்லை குழந்தைங்க அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். மாயைக்கும் இயற்கைக்கும் கட்டளை இடவா? கட்டளை இட்டால் என்ன ஆகும் உங்கள் நிலைமை? கை உயர்த்துங்க, தயாராக இருக்கிறீங்களா? சும்மா அப்படியே பாபா சொன்னாருன்னு கை உயர்த்திடக்கூடாது, ஏன்னா டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா. கை உயர்த்தினாலே கண்டிப்பாக டெஸ்ட் பேப்பர் வரும். எவர் ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்டேயும் இந்த ஆசை இருக்குது. அதாவது எப்படின்ற கேள்விக்கு பதில் இப்படின்னு சொல்லி காட்டுங்க. இது எப்படி பண்ணுறது இல்லை, இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் ஆகிடணும். கேள்வி ஆகிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாது, தீர்வு சுரூபமாகணும். அதனால் எப்படி செய்கிறது, எப்படி ஆகும் அப்படி கிடையாது. இப்படி பண்ணணும், இப்படி ஆகும்னு இருக்கணும். என்ன செய்கிறது கிடையாது, இப்படி செய்கிறது அப்படின்னு ஆக்கணும், முன்னுதாரணமாக ஆகணும். ஸோ இந்த ஆசை தான் குழந்தைங்க மேலே இருக்குது. எப்போ நிறைவேற்றுவீங்க, எவ்வளோ நேரம் வேணும் இதை நிறைவேற்றுறதுக்கு? ஏன்னா எல்லோரும் தயாராகணும். ஒருவேளை நீங்கள் தயார் அப்படின்னு கையை தூக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய வேலை என்ன? உங்களை மாதிரி மற்றவங்களையும் மாற்றணும், அதான் உங்கள் வேலை. எப்படி? நீங்கள் மாறுவதன் மூலம் உங்களை பார்த்து மற்றவங்க மாறணும். அப்படி அடுத்தது சுபபாவனையின் மூலமாக மாற்றணும். ஸோ பாப்தாதா எல்லா ரிசல்ட்டையும் கேட்டார். நடந்ததெல்லாம் நல்லபடியாக தான் நடந்திருக்குது. ரிசல்ட்டும் நல்ல ஊக்க உற்சாகமுடையதாக இருந்தது. அதனால் இப்போ கண்டிப்பாக 4 பேப்பர்லேயும் பாஸ் ஆகியே தீரணும்னு லட்சியம் வைங்க. பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும்னு லட்சியம் வைங்க. சமாப்தியை அருகில் கொண்டு வாருங்கள். அந்த முடிவு டைமை பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சாலும் அந்த சமாப்தி நேரம் தூரம் போயிடுது இல்லையா. ஆடாமல் அசையாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம்.
ஏன்னா அந்த முடிவு நேரத்தை அருகில் கொண்டுட்டு வரவங்க நீங்கள் தானே. ஏன்னா ராஜ்யம் செய்கிறவங்களே தயாராகலைன்னா நேரம் என்ன பண்ணும்? ஏன்னா இங்கே முடிஞ்சதுன்னா இங்கே ராஜ்யம் வரணும். அப்போ ராஜ்யத்துக்கு நீங்கள் தயாராகணும் இல்லை? அதனால் இந்த சாக்கு போக்கு சொல்கிறது காரணம், இந்த வார்த்தையெல்லாம் முதல்ல சமாப்தி பண்ணுங்க. நிவாரணத்தை எடுத்துகிட்டு வாங்க, காரணத்தை எடுத்துகிட்டு வராதிங்க. நிவாரணம், அதுக்கு சொல்யூஷன் என்ன? ஏன்னா துக்கமானவர்களுக்கு செய்தி கொடுத்து அவங்கள முக்தியில் அழைச்சிட்டு போகிறது தானே உங்களுடைய லட்சியம். அவங்களுக்கு முக்தி கொடுக்காமல் நீங்கள் முக்திக்கு போக முடியாது. எவ்வளோ பெரிய கடமை இருக்குது. அதனால தானே அவங்க கோயில் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு போகிறதுக்காக கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் முக்தி கொடுக்கணும். ஸோ அதனால் அவங்கள முக்தி ஆக்குங்க. ஸோ ஏன்னா பாபா வந்திருக்கிறதே முழு உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் ஆஸ்தி கொடுக்கறதுக்கு தான். உங்களுக்கு ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்குறாரு, அவங்களுக்கும் ஆஸ்தி கொடுப்பார் தானே. ஸோ அதனால் அவங்களுடைய ஆஸ்தி முக்தி, உங்களுடைய ஆஸ்தி ஜீவன் முக்தி. ஸோ எது வரைக்கும் அவங்களுக்கு முக்தி கொடுக்கலையோ அது வரைக்கும் நீங்கள் போக முடியாது. எவ்வளோ பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கார் பாருங்கள். எல்லோரையும் அனுப்பிட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ இதுக்காக 12 முறை ஃபரிஸ்தா ரூபத்தின் மற்றும் 12 முறை நிராகார ஸ்வரூபத்தின் ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறதுக்கான ட்ரில் செய்யுங்க. இரவு பகல் என 24 மணி நேரத்தில் 24 முறை இந்த ட்ரில் பண்ணணும். தூங்குகிற நேரத்தில் தாராளமாக தூங்குங்க. தூங்க வேண்டான்னு பாபா சொல்லலை, தூங்குங்க. ஆனால் பகல் பொழுதில் இந்த ட்ரில் அதிகமாக பண்ணுங்க. ஸோ 12 முறை ஃபரிஸ்தா ரூபம், 12 முறை நிராகார ரூபம். இப்படி 24 மணி நேரத்தில் 24 முறை பண்ண சொல்கிறார். ஸோ 2 அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். 24 மணி நேரத்துக்கு மொத்தமாக சேர்த்தே 12 முறை ஃபரிஸ்தா ரூபம், 12 முறை நிராகார ரூபம்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு மணி நேரத்துக்கும் 12 முறை ஃபரிஸ்தா, 12 முறை நிராகார ரூபம். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 24 மணி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுங்க, 24 முறை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ தான் இது ப்ராக்டிஸ் ஆகும் பயங்கரமாக, இல்லையா? ஸோ பகல் நேரத்தில் நல்லா இந்த பயிற்சி பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா முழு நாளும் வேலை செய்கிறீங்க, கண் வீழ்ச்சி இருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த ட்ரில் பண்ணுறதுக்கும் நேரம் ஒதுக்குங்க. நல்லது. இந்த ட்ரில் மற்ற வேலை செஞ்சுக்கிட்டே கூட பண்ண முடியும், ஏன்னா கவனம் தான். பட் ஆனால் ஆரம்பத்தில் எந்த வேலையும் செய்யாமல் இந்த ட்ரில்லுக்காக தனியாக உட்காந்து பண்ணணும். அப்போ தான் அது பக்காவாகும். அதுக்கப்புறம் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ட்ரில்லை கண்டினியூ பண்ணலாம். நல்லது. வரதானம் விதியை உருவாக்குறதன் கூடவே வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களிடமும் பலத்தை நிரப்பக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர் ஆகுங்கள். ஸோ விதாதா அப்படின்னா விதியை உருவாக்குறது, வரதாதானா வரத்தை கொடுக்கிற வள்ளல். சரி, இதுக்கு விளக்கம். அப்போ மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விதியை உருவாக்குறதுன்னு கூடவே வரத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள பலத்தை நிரப்புங்க. அந்த மாதிரி கருணை நிரம்பியவர் ஆகுங்கன்றாங்க. அதுக்கு விளக்கம், ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மா இந்த பாபா ஞானப்படி நடக்கணும்னு விருப்பம் வச்சாலும் அவங்களுக்கு அதன்படி நடக்கிறதுக்கு தைரியம் இல்லை, விருப்பம் இருந்தாலும் அவங்களால அடைய முடியல அப்படின்னும் பொழுது அந்த ஆத்மாக்களுக்காக விதாதா ஆகிறதன் கூடவே, அதாவது அவங்க வாழ்க்கையின் விதியை உருவாக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கறதன் கூடவே கருணை உள்ளமுடையவராகி வரதாதா ஆகுங்கள். அதாவது சுபபாவனை வைங்க, இல்லையா? அவங்களுக்கு அந்த சக்தியை நிரப்புங்க சுபபாவனையின் மூலமாக. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பாபாவுக்கு பலியாகி இருந்தால், அதாவது பாபாவுடைய எண்ணம் மாதிரியே உங்கள் எண்ணம் இருந்தால், அப்போ தான் அந்த மாதிரி வரத்தை கொடுக்கிற வரதான மூர்த்தி ஆக முடியும்.
ஸோ அதுக்கு ஒவ்வொரு நேரமும் பாபா கிட்ட பலியாகி இருக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் பாபா கிட்ட பலியாகி இருக்கணும். ஒவ்வொரு செயலும் பாபா கிட்ட பலியாகி இருக்கணும். மொத்தத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது, பாபாவே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் பாபா கிட்ட பலியாகிறது. ஸோ அப்படி தான் இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா, அதை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மற்றவர்களுக்கு வரதானமூர்த்தி ஆக முடியும். பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். உங்களுடைய சத்தியஸ்வரூபத்தின் நினைவு இருந்தால், நம்மளுடைய சத்தியஸ்வரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம். அது நினைவு இருந்தால் சத்தியத்தன்மையின் சக்தி வரும். ஸோ ஆத்மாவுடைய குணங்கள், சக்தி எல்லாமே வரும். நான் ஆத்மான்றது சதா ஞாபகம் இருந்தால். அவ்யக்த இஷாரா. மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவு குணத்தை தாரணை செய்யுங்க. பாப்தாதா இப்போ ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் சம்பூர்ண தூய்மையின் ஜொலிக்கக்கூடிய மணியை பார்க்க விரும்புகிறார் இல்லையா? தூய்மையின் மணியை பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருடைய நெத்தியிலும் ஆத்மா அவ்வளோ தூய்மையாக இருக்கணும், கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அதேமாரி கண்கள் ஆன்மீகத்தினால ஜொலிக்கணும். அப்படின்னு அர்த்தம், ஆத்ம உணர்வுலேருந்து ஆத்மாவை தான் பார்க்கணும். அதேமாரி பேச்சில் அந்த இனிமையும் மதிப்புமிக்க வார்த்தைகளும் தான் பாபா கேட்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் திருப்தியும் இருக்கணும், பணிவும் இருக்கணும். இதைத்தான் பார்க்க விரும்புகிறாங்க. ஸோ பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா. உங்களுடைய நெத்தியில் தூய்மையின் ஜொலிக்கக்கூடிய மணி இருக்கணும். உங்களுடைய கண்ணில் ஆன்மீகத்தினால் ஜொலிக்கக்கூடிய பார்வை இருக்கணும். பேச்சில் இனிமை மதிப்புமிக்க வார்த்தைகள் இருக்கணும். செயலில் திருப்தியும் பணிவும் இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.